இவங்க செய்யறதெல்லாம் நியாயம்னு பேச முடியாது அப்படின்னு சங்கீதா அவங்களுக்காக மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய மனைவி இப்ப களத்துல இறங்கி இருக்காங்களா? தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவங்க அவர்கிட்ட இருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணினாங்க. இந்த செய்தி மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் அவங்க சங்கீதா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சினிமா துறையில சங்கீதா அவங்களுக்கு நிறைய நட்புகள் இருக்கு. சாலினி அஜித்குமார் அவங்க, ஆர்த்தி அவங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களுடைய மனைவின்னு நிறைய பேர் அவங்களோட நல்ல நட்புல இருக்காங்க. இந்த நிலையில சங்கீதா அவங்களுக்கு அவங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில சங்கீதா அவங்களுக்கு இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய மனைவி ஸ்ருதி அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி வெளியானதுமே நிறைய பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் அவங்க தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல திருமணத்தை மீறிய உறவு வெக்கமே இல்லாம கொண்டாடுற காலமா இருக்கு, நான் சங்கீதா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இன்னொரு பதிவுல விஜய் சார் இரண்டாவது பெண்ணை விரட்டி அடிங்க, அன்பான மனைவி மற்றும் குடும்பத்தோட மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இவங்களோட இந்த பதிவு இப்ப ட்ரெண்ட் ஆகி வருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களோட குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சொல்ல போனா ரங்கராஜ் அவருடைய பெயரை கெடுக்கிற மாதிரி நிறைய பதிவுகளை சீரியர் பிரபலம் பதிவிட்டதுனால அது எல்லாமே போய் அதுக்கு எதிராக நாங்க போராடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்திலே அவங்களுடைய கணவரை விட்டு கொடுக்காம ஸ்ருதி அவங்க கூடவே இருந்தாங்க. ஸ்ருதி அவங்களோட மறுபடியும் ரங்கராஜ் அவரு வெளியில வர்றது, இந்த வீடியோக்கள் எல்லாம் பகிர்ந்ததை தொடர்ந்து நிறைய பேர் இதுக்கு மறுப்பும் தெரிவிச்சாங்க. சீரியல் நடிகை தான் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட குழந்தை உறுதியா ரங்கராஜ் அவரோட தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட அவரு சேர்ந்து வாழ முடிவெடுத்து குடும்பத்தோட இப்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பிரச்சனைக்கு இப்ப முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர் குடும்பத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பத்துல சங்கீதா அவங்க அவ்வளவு பேசியும் இனிமேல் இத பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே விஷயத்த தொடர்ந்து பண்ணிருக்காரு. அதுதான் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. அவர் இவ்வளவு தூரமா ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பேரை கெடுக்கவே கூடாதுன்னு சங்கீதா அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் சரி பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா விஜய் அவர் பண்ண சில விஷயங்களால மனசொடைஞ்சு போய் அவங்க இது எனக்கு செட்டே ஆவாது, என்னோட குழந்தைகளோட வாழ்க்கை என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதுக்கு இதுவரைக்குமே விஜய் அவருடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே கிடையாது. இப்ப வரைக்கும் அவங்க எந்த ஒரு விஷயமும் சொல்லல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் பதிவிடுங்க.